ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோரோட பார்ட் 7 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி யாரும் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதை பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ புதுசாக ஒரு கிரியேச்சர் பார்த்திங்கன்னா உள்ளே வருது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவே எவ்வளோ அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஸ்டில் அவனால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஈஸியாக அவனால் கண்டுபிடிக்க முடியுது. இது சரியான ஹை லெவல் கிரியேச்சர். இந்த நேச்சர் லேண்ட்லேயே இதுதான் பயங்கர பவர்ஃபுல்ன்றது நம்ம ஹீரோக்குமே பார்த்திங்கன்னா தெரியுது. அது யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அவனோட சோலை தனியாக எடுத்து அதை கொண்டுடுது. ஹோஸ்ட் டைடு, லைட்னிங் ராட் டைடு, ஸ்மால் ஸ்கெல்டன் டைடு. யாருமே பார்த்திங்கன்னா செத்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஒன் சைன்லேயே இறந்து போயிட்டோம் எல்லாருமே. அப்போ இது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அதுக்கிட்டே போயிட்டு நீ தான் ஃபைனல் பாஸான்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறான். உனக்கு அறிவு ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி கிட்ட போய் கேட்கும் போதே அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா திருப்பி செத்து போயிடறான். திருப்பி ஹோஸ்டஸ் டைன்னு வருது. உங்களுக்கு இன்ஃபினிட்டி சான்ஸ் இருக்குது, ரிவைவல் சான்ஸு. திருப்பி ரிவைவ் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமான்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்குறான். அதே மாதிரி அவன் ரிவைவ் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரேண்டம் ரிவைவ் பார்த்திங்கன்னா பண்ணுறான். இப்போ கொஞ்சம் வேறு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரிவைவ் வரும். பார்த்தா ஆக்சுவலாக அங்கே ஒரு ஃபுல் படையாக பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த இடத்துல சம்மன் ஆகிருப்பான். இவன் பேசுகிறதுமே பார்த்திங்கன்னா புரியாதா. எல்லாருமே அவன் என்ன சொல்லுவான்னா, என்னை பார்த்தா ஃப்ரீ மீல் மாதிரி இருக்கா, அதாவது ஃப்ரீயான சாப்பாடு மாதிரி இருக்கா, நான் ரிவைவ் செத்துட்ருக்கேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கை பார்த்திங்கன்னா பிடிக்கும். ஒரு ஸ்கெலட்டனுமே பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஒரு தான் கிங்கு போல் ஓவர்லாட்டில் வர ஹீரோ மாதிரி இருக்கான். ஹூ ஆர் யூ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான். உனக்கு நான் 3 செகண்ட் தரேன் ரிப்ளை பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் ஒரு பதிலை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சரியான ஸ்ட்ராங் ப்ரெஷர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். என்னால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல. நான் சும்மா இந்த பக்கம் பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சொல்கிறான். இது என்னை இன்னும் கொல்லவே இல்லை, ஆனால் இந்த ப்ரெஷர் இது எப்படி இந்த அளவுக்கு வருது. இது இன்ஸ்டன்ட் கில்னால் பரவாயில்ல, ஏன்னா இன்ஸ்டன்ட் கில் அதாவது உடனே கொண்டா உடனே ரிவைவ் ஆகி பிரச்சனை எல்லாம் போயிடும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு அமுக்கிட்டு இருக்கானுங்களா, அதனால் இந்த இடத்துல நான் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண விரும்பல, மிஷனே முடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். நீ என் கிட்டே வர எனக்கு தெரியாமலே, அப்போ நீ கண்டிப்பாக சிம்பிளாக இருக்க மாட்டேன், சீக்கிரமாக பதில் சொல்லு, உனக்கு நான் 3 செகண்ட் மேலே டைம் தர மாட்டேன்ற மாதிரி திருப்பி சொல்லும் போது எனக்கு தெரியுது இவன் என்னை பயன்படுத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் நான் கொஞ்ச நேரம் இவன் கூட நல்லாவே விளாட்லான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் ஸ்கேம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா பண்ணி நான் தான் ஹியூமன்ஸோட க்ளோன்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறான். அவங்க எல்லாரையுமே நான் கொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்லும் போதே பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டே அவனை கொண்டுடுறானுங்க. திருப்பி பார்த்திங்கன்னா உடனே அந்த கிங் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா அவனை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியர் மாதிரி பார்த்திங்கன்னா போட்டுறான். மொத்த ப்ரொடெக்ஷனுமே அவன்கிட்ட தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான்னா திருப்பி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வரான். இதை பார்த்துட்டு எல்லாம் டைம் ரிவர்ஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல இவன் பவர்ஃபுல்லான ஒர்த்தி என்டிட்டின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வாட்டிக்கிட்ட பார்த்திங்கன்னா செத்து போயிருப்பான் ஹோஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ கொண்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உன்னால் இந்த டெத் ஸ்பிரிட் வேர்ல்டில் கண்டினியூஸாக டைம் ரிவர்ஸ் பண்ண முடியுது. நீ யார், அதுவும் இல்லாமல் நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமனாக ப்ரொக்ளைம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு டாச் பண்ணி அந்த ரிங் இருக்கும் இல்லையா, ரிங்கில் இருக்க அந்த ஸ்டோனை பார்த்திங்கன்னா தூக்கிடுறான். அதுக்காக தான் நம்ம ஹீரோ இங்கே வந்திருப்பான். இவன் இப்போ ஸ்பேஸ் டெலபோர்ட்மே பண்ணுறான். யார் தான் இவன், நான் 2 சுப்ரீம் லாஸுமே ஒரே டைமில் யூஸ் பண்ணிட்டேன், ஆனாலுமே என்னால் எதுவுமே பண்ண முடியல, யார் ராணின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்டு அவன் பயங்கர கோமாக கத்திக்கிட்டு இருக்கான். பிக்குடு சம் ரேண்டம் ரிவைவ்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வருது. கொஞ்சம் தூரமாக பார்த்திங்கன்னா அவன் ரிவைவ் ஆகிட்டான். உடனே அந்த ஸ்டோன் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் ஸ்மால் ஸ்கெலட்டன் கிட்ட கொடுக்குறான். பார்த்தியா உனக்காக ஒரு புதையில எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு, அதை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் போது அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீ எதையும் சும்மா கடிச்சிட்டு இருக்க தேவையில்ல, இருந்தால் இதே நீ வச்சு கடிச்சிக்கோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்குறான். இந்த இடத்துல ஒரு ஓனருக்கும் பெட்டுக்கும் இருக்க லவ் பார்த்திங்கன்னா இதிலே அழகாக காட்டுறானுங்க. இந்த ஜெம்ஸ்டோனை சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பவர் பயங்கரமாக அதிகமாகுது. அது லைட்டாக தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்ருக்கும். அதுக்கே நல்லா பவர் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட காம்பேட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரேங்க்குமே 2nd ரேங்க் வந்திருக்கும். கில்லுமே அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுது. அதே மாதிரி மிஷன் ப்ராக்ரஸ்மே 46% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்க டீமன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இறங்கி எல்லாரையும் பார்த்திங்கன்னா கொல்ல ஆரம்பிக்குது. முக்கியமாக என்ன விஷயம்னா, அந்த ஸ்டோன் இருக்குல்ல, இதெல்லாம் ஏதோ ஒரு தனி பவர் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டோனில் லைட்டாக ஒரு சின்ன கிராம் தான் பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணியிருக்கோம். அதுக்கே அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் இதுதான் இதுக்கு மேலே நம்ம ஹீரோட பர்மனன்ட் பார்ட்னர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கெல்டன் நிறைய கீழே கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அதோட ரேங்க்குமே 6th போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம லைட்னிங் ராட் இருக்குல்லையா, அதோட ரேங்க்குமே 6th போயிடுச்சு.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்பேட்டபிலிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷன் ப்ராக்ரஸ் வந்து 94% கிட்ட கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ டியூரேஷன் வந்து 14 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ நம்ம ரொம்பவே டைம் லாக் ஆகிடுச்சு. நம்ம வந்து நிறைய பேரை கொண்டோம், ஆனால் இன்னுமே நிறைய இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது. அடுத்த மான்ஸ்டர்லாம் உடனே வந்து பார்த்திங்கன்னா அது கில்லிங் இன்டென்ஷன் போட்டு டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் கொல்ல ஆரம்பிக்குது. அதோட ப்ராக்ரஸ்மே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுமே வந்துட்டு நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோவுமே வந்துட்டு டைம் வர 7 நிமிஷம் தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லைட்னிங் ராட் சீக்கிரமாக வந்துட்டு உன்னோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு சார்ஜ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாண்ட் வந்து கொடுக்குறான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவுமே பண்ணுது. பார்த்தா அது வந்து ஒரு புது ஸ்கில்லாக ஃபார்ம் ஆகிட்டு லைட்னிங் கோட்டுன்ற மாதிரி ஒரு ஸ்கில்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதுலேருந்து அதுவே வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிடுது. அதாவது அந்த இது இருக்கு இல்லையா, லைட்னிங் ராட் வந்து அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுது. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ரீஸ்ட்ரெயின் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, ஸ்மால் ஸ்கெலட்டன் இப்போ உன்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லும் போது அதை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷனே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறானுங்க. ஸோ பக்காவாக வந்த வேலையை நம்ம ஹீரோ ஒன் டீம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ அப்புறம் நான் அப்போ சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களோட ரேங்க் வந்து லெவல் 2 தான் ஸ்மால் ஸ்கெலட்டனோடது. ஆனால் காம்பேட்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் 7 இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து எக்ஸலண்ட் கிரேடோட ஸ்மால் ஸ்கெலட்டனாக மாறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதோட குவாலிட்டியுமே வந்துட்டு ஹை இன்டர்மீடியேட்டாக மாறி இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹீரோட பார்ட்னருன்றதுனால இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ சிஸ்டம் நீ வந்துட்டு கன்ஃபார்ம் தான் சொல்கிறியா, இதில் எதுவும் எரர் இல்லையான்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் லைட்னிங் ராட்டோடது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் லைட்டாக வந்து அந்த குவாலிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து லோவாக இருக்கும். அப்படியே லைட்னிங் ராட்டோட இதுவுமே பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். அதோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 3rd மிடில் இருக்கும். ஸோ காம்பேட்டபிலிட்டி ரேங்க் 7 லோவில் இருக்கும். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹை இன்டர்மீடியேட்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்கில்ஸ் மட்டும் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா முக்கியமான தேவைப்படும், அப்பப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுவானுங்க. ஸோ தண்டர் ஷாக்கு, மல்டிபிள் லைட்னிங் ஆஃப்டர் இமேஜ், தண்டர் ஸ்லாஷ், லைட்னிங் டேஷு, லைட்னிங் கோட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அது, அதுக்கப்புறம் 100 சம்மன், 100 கிளா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்கில்ஸு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இதை வச்சு நான் ஃப்யூச்சரில் சண்டை போட ரொம்பவுமே ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கேரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுறான். ஸோ அந்த ஸ்டோன் வச்சுட்டு பார்த்தீங்களா கையில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு சாஸ் பியூர் ஸ்டார் பவர் மேப்புன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ பார்த்தா அது வந்து லாஸ்ட் ஏன்ஷன்ட்டோட கல்டிவேஷன் மெத்தடுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. அதாவது பழைய காலத்து ரொம்ப பழைய காலத்தில் இருந்த கல்டிவேஷன் மெத்தட் இது. ஸோ இது யூஸ் பண்ணி ஹோஸ்ட்டோட கல்டிவேஷன் லெவலுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த மேப் வந்து அதோட பவர் யூஸ் பண்ணி அந்த மொத்த வேஸ்ட் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸு, மசில்ஸு, போன்ஸ் ஆஃப் த பாடி, ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ அது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பவர். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாலையும் கல்டிவேட் பண்ண முடியுமான்னு சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த கல்டிவேஷனை பற்றி நம்மளுக்கு இன்னும் கிளியரான டீட்டெயில் வந்து கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து என்னென்னு பார்த்துடலாம். அப்புறம் அடுத்த எபிசோட் கண்டிப்பாக தரமாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.